வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸில் உள்ள அளவுகள் எல்லாமே சரியாக அமைஞ்சது அப்படின்னா தான் அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு போடும்போது ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். அந்த அளவுகள் வந்து சரியாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம உடம்போட சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்கு பகுதி பெருசாக போச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த சேனல்லே பார்த்திங்கன்னா பேக் நெக் பெருசாக போச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் அதில் பேட்ச் ஒர்க் பண்ணி அந்த வீடியோ வந்து நான் இந்த சேனலில் நான் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் நெக்கு பெருசாக போச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்து பெருசாக போகிறது அப்படிங்கிறது வேறு, லூஸாக இருக்கிறது அப்படிங்கிறது வேறு. அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த உடல் சுற்றளவை நாம் அதிகமாக எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னாலும் இந்த நெக்கு பகுதி கொஞ்சம் லூஸ் விழும். அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இந்த சைடில் நம்ம கொஞ்சம் பிடிச்சி தைச்சிட்டோம் அப்படின்னாலே இங்கே வந்து நமக்கு நல்லா இந்த மாதிரி ஃபிட்டாக நமக்கு உடம்போட சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த நெக்கு வந்து நமக்கு லூஸ் விழாது. அதுதான் சின்ன விஷயந்தான் அது. அது வந்து லூஸாக இருக்கிறது அப்படி சரி பண்ணுறது. இப்போ நெக்கு வந்து நம்ம ஷோல்டர் அளவெல்லாம் அதிகமாக கட் பண்ணி, சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர் குறுகலாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஷோல்டர் அளவை அதிகமாக எடுத்து கட் பண்ணி தைக்கும்போது அந்த நெக்கு வந்து ரொம்ப விரிவாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஷோல்டர் பகுதி பக்கமாக ஒரு பக்கமாக அப்படி கலண்டு போகிற மாதிரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நெக்கு வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த பகுதியில் ஏதாவது ஹூக் போட்டு இந்த மாதிரி இழுத்து அப்படி போட்டிருப்பாங்க. அது வந்து இந்த சைடில் சரியாக இருக்கும்போது இந்த ஹூக் எல்லாம் தானாகவே கலண்டு போகிற மாதிரி இருக்கும். அது வந்து தற்சமயத்துக்கு நம்ம போட்டுடலாம், அதுவுமே ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம தச்சு அந்த ப்ளவுஸை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்ப்போம். இப்போது வந்து லூஸாக போச்சு அப்படின்னா இந்த சைடில் வந்து நம்ம அளவுகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த லூஸாக இருக்கும். அதை நம்ம பிடிச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த லூஸ் வந்து சரியாயிடும். எப்படின்னா நீங்கள் இங்கே இடுப்பு பகுதி எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கும். சரியாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் தச்சு பார்க்கலாம். இங்கே உள் பக்கமாக நீங்கள் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அளவு இந்த பக்கம் இங்கே இருந்து அப்படியே கொஞ்சம் கிராஸில் வர்ற மாதிரி இந்த லைன் வந்து, அப்புறம் இங்கே ஸ்லீவோட இப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி 2 பக்கமும் அந்த மாதிரி தச்சு பாருங்கள். தச்சுட்டு போட்டு பார்க்கும்போது அந்த நெக் வந்து லூஸ் விழாமல் சரியாக இருக்கும். பெருசாக போச்சு அப்படின்னா எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு 2-3 விதமாக இதில் பண்ணலாம். பெருசாக போச்சு அப்படின்னா இப்போ சில பேர் வந்து பண்ணியிருக்கிறத நானே பார்த்துருக்குறேன். ஏன்னா அவங்க போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா நெக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு இந்த பகுதியில் கொஞ்சமாக அப்படியே பிடிச்சு தைச்சிருக்காங்க. தைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து கொஞ்சம் அப்படி கிராஸில் ஒரு தையல் அப்படி தைச்சிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு தைச்சிருவாங்க. தைச்சி போட்டிருக்கும்போது என்னாகும், இந்த பக்கம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஏன்னா இங்கே மட்டும்தான் அவங்க பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு கொஞ்சம் கிராஸில் இதோட ஜாயிண்ட் ஆகி விட்டுருக்கும் அந்த தையல். அப்போ இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பகுதியில் கொஞ்சம் தூக்கலாக இருந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நெக்கை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருப்பாங்களே தவிர அந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இப்போ அதை வந்து இன்னொரு முறையாக நம்ம பண்ணலாம். இந்த ஸ்லீவை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். இப்போ நல்ல ப்ளவுஸாக இருந்தது, ஒரு பட்டு சாரி ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் மெனக்கிட்டு வேலைகள் வந்து பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்லீவை வந்து தனியாக பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுத்துகிட்டு இந்த ஷோல்டர் பகுதியில் நம்ம கொஞ்சமாக பிடிச்சு தைக்கணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா, அவங்க வந்து இந்த பகுதியில் மட்டும் பிடிச்சிட்டு அப்படி கிராஸில் தைச்சிருப்பாங்க அப்படின்னு. அப்படி இல்லாமல் மொத்தமாக நம்ம அந்த ஷோல்டர் பகுதியை நேராக ஒரு தையல் நம்ம தைச்சிடணும். இந்த ஸ்லீவை பிரித்ததுக்கப்புறம் நேராக ஒரு தையல் தைச்சிட்டோம் அப்படின்னா அப்போ மொத்தத்தில் இந்த ஆம் ஹோல் அளவு வந்து நமக்கு கம்மியாயிரும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்லீவை நம்ம பிரித்து வச்சுருப்போம் பாருங்க, இங்கே நம்ம எவ்வளவு நம்ம பிடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த ஆம்ஹோல் பகுதியில் கொஞ்சம் அடையாளப்படுத்திட்டு இந்த சைட்லேருந்து அப்படியே ஆம்ஹோல் பகுதிக்கு ஒரு லைன் போட்டு அந்த பகுதியை நம்ம 2 பக்கமுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்லீவை நீங்கள் அதோட ஜாயிண்ட் ஆக்கி இது ரெண்டையும் சேர்ந்த மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் வந்து சரியாக வந்துடும். அந்த நெக்கு பகுதியும் சரியாக வந்துடும். எந்த ஒரு அதில் வந்து நீங்கள் சரி பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்காது. ஏன்னா அது எப்போதும் தைக்கிற மாதிரியே தான் இருக்கும். இந்த சைடில் கொஞ்சம் அந்த கிளாத்து நீங்கள் அப்படி தச்சு விட்டது இருக்கும் பாருங்கள், அதை இந்த பகுதியோட ஏதாவது பேக் சைட்லேயோ ஃப்ரண்ட்லேயோ சேர்ந்த மாதிரி ஒரு ஹெம்மிங் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவும் அதோட ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாத அளவுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் கூட பண்ணலாம். இன்னொன்று, இப்போ இதெல்லாம் எனக்கு பிரித்து தைக்கிறதுக்கு என்னால் முடியலை, அப்படி இப்போ ஒரு எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா, இப்போது வந்து இந்த வீப்பட்டி இருக்குது பாருங்கள், இந்த வீப்பட்டியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கொஞ்சமாக மடித்து தைக்கலாம். ஏன்னா சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து கொஞ்சமாக இப்படி பிடிச்சி தைச்சிருக்காங்க. இந்த சைடு இப்படி பிடிச்சிட்டா அப்படி சரியாக போயிடும் அப்படின்னு இப்படி பிடிக்கவும் இந்த சைடில் கிராஸில் ஒரு தையல் தெரியும்.
தனியாக தையல் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த நெக்கு வந்து அது என்னவோ மாதிரி ஒரு கோணலாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் எப்படியும் அப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த அளவு வந்து கம்மியாகுது. அது அளவு கம்மியாக தான் ஆகும், ஆனால் ப்ளவுஸு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ இந்த பட்டியை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து நம்ம இந்த பக்கமாக மடித்து தைக்கணும் அப்படிங்கும்போது இந்த பகுதியில் நீங்கள் இப்படி நேராக விட்டுறணும். இப்படி நேராக விட்டுட்டு இது வந்து இதுக்கு தகுந்த மாதிரி மடித்து தைக்கும்போது, இப்போ இதில் வந்து நம்ம ஹூக் வைக்கிறதுக்காக அடிப்பக்கமாக மடித்து தைச்சிருக்கிறோம். இப்போ இந்த பட்டியும் நம்ம மடித்து தைக்கலாம். மடித்து தைச்சிட்டு அப்போ மடித்து தைக்கும்போது இடுப்பு சுற்றளவு மொத்தத்தில் இந்த அளவுக்கு வந்து நமக்கு கம்மியாயிரும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் நம்ம ஹூக் மாட்டுறதுக்காக வந்து த்ரெட்டில் நம்ம தைச்சி விடணும். அந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு சரியாயிரும். ஏன்னா கொஞ்சம் பகுதி வந்து நம்ம உங்களுக்கு உள்பக்கமாக போயிடும். இந்த பகுதி போகும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு நெக் வந்து சின்னதாக போயிடும். அது ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாக வந்துடும். அப்போ இந்த இடுப்பு சுற்றளவு நமக்கு கம்மியாகும்போது நீங்கள் இந்த சைடில் எப்படியும் 2-3 தையல் இருக்கும். ஒரு தையல் இந்த சைடு, ஒரு தையல் இந்த சைடு, ஒரு தையலை நீங்கள் பிரித்து விட்டுட்டீங்க அப்படின்னா சரியாக வந்துடும். பிரித்து விடணும் அப்படிங்கும்போது மொத்தத்தில் நீங்கள் பிரிக்கக்கூடாது. நீங்கள் பிரிக்கலாம், மொத்தத்தில் பிரிச்சுட்டு இந்த சைடு பிரிச்சுருக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் இருக்கும், அதை இதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அப்படியே சேர்த்து நீங்கள் தைச்சி விட்டுறணும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நெக்கு பகுதி வந்து சரியாயிடும். இந்த அளவுக்கு உள்பக்கமாக போயிடுச்சு பார்த்தீங்களா? போனதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம த்ரெட்டில் இந்த மாதிரி நீங்கள் தைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஹூக் வந்து எந்த பகுதியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிருங்க. அது வந்து வெளியே உங்களுக்கு அதில் சரி பண்ணுற மாதிரியே தெரியாது. ஓரளவுக்கு இந்த நெக்கு வந்து சின்னதாக போயிடும். அந்த மாதிரியும் பண்ணலாம். இதை தவிர இன்னும் ஒரு இதில் மெத்தடில் நம்ம நெக்கை வந்து சரி பண்ணலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ பட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் வந்து மெயின் கிளாத்து வச்சு நிறைய ப்ளவுஸில் நம்ம தைக்கிறோம். இப்போ உங்களுக்கு அது புது ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா கூட, எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அதில் உள்ள கட் பீஸ்களை வந்து நீங்கள் வேஸ்ட் ஆகாதீங்க, வச்சுட்டு அந்த ப்ளவுஸ் நீங்கள் போட்டு பார்த்து அது உங்களுக்கு திருப்தியாக இருந்தது அப்படின்னா தான் அதுக்கப்புறம் நீங்கள் அதை தூக்கி போடணும். அந்த கட் பீஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சரி பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். இப்போது வந்து அது இல்லை அப்படின்னா, இப்போ பட்டிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இப்போ மெயின் கிளாத் இருக்குது. இந்த மெயின் கிளாத்தை நாம் எடுக்கலாம். இந்த மெயின் கிளாத்தை எடுத்து அது நான் உங்களுக்கு இப்போ தச்சு காட்டுறேன். இப்போ இது ரவுண்டு நெக்காக இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி கிராஸில் வர நெக் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இந்த நெக்கை நாம் அப்படியே மாற்றிடலாம். அது ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈஸியான மெத்தடில் தான் அது பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்கு வந்து இந்த சைடில் ஒரு கிளாத்து இதில் வரும்போது உங்களுக்கு எவ்வளோ அகலமாக இருந்தாலும் அந்த நெக் வந்து போடும்போது இந்த லூஸ் விழாமல் சரியாயிடும். அது நான் இப்போ தச்சு காட்டுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் எடுக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு உள்பக்கம், இந்த பட்டிக்கு உள்பக்கம் அந்த மெயின் கிளாத் இருக்குது பாருங்கள், அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். லேசாக மேலே உள்ள கிளாத்தை மட்டும் அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் நீங்கள் வேறு ஒரு கிளாத் வேணாலும் வச்சு அதோட தச்சு விடலாம். தச்சு விடாட்டையும் அது வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது. ஏன்னா அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கிளாத்து இருக்குது. இல்லை உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் உள்ள கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கட் பீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீள பீஸ் 2 பீஸ் எடுத்து வைங்க. இப்போ ஒரு லைனிங் கிளாத் எடுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸாக லைனிங் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதை 2ஆக மடிச்சிருக்கிறேன். 2ஆக மடிச்சுட்டு இதுக்கு மேலே வைக்கலாம். வச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் தைக்கலாம். ஆனால் லைனிங் கிளாத்து கொஞ்சம் 2 பீஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். லைனிங் கிளாத் அப்படியே திருப்பி அதில் பதிகிற மாதிரி தைச்சிட்டு இந்த லைனிங் கிளாத் அப்படியே அடிப்பக்கம் திருப்பி வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் ஆக்கி வச்சிடலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதை ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பீஸும் அதே மாதிரி தச்சு முடிச்சாச்சு. இப்போ தைச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் எடுக்கலாம். ப்ளவுஸில் இப்போது பட்டி தைச்சிருக்கிற பகுதியில், நெக்கு பகுதியில் ஃபஸ்ட்டில் நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த பீஸ் நம்ம அடிப்பக்கமாக விடலாம். அடிப்பக்கமாக அந்த பட்டி ஜாயிண்ட் ஆக்கியிருக்கு பாருங்கள், அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை கொஞ்சம் கிராஸில் வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி கிராஸில் இருக்கணும். இப்படி வைக்கும்போது இந்த நெக்கு வந்து ஸ்டார் நெக்கு டைப்பில் வரும் பாருங்கள். அந்த நம்ம தச்சு விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியை விட்டுட்டு தைச்சிட்டு அந்த நெக்கு பகுதி வெளிப்பக்கம் தெரியுது பாருங்கள், அதில் அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்.
இப்போ இதே மெத்தடில் நம்ம இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம தைக்கணும். இப்போ இந்த பகுதியில் நம்ம மேலே அந்த நெக்கு பகுதியிலேருந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம தைச்சிருக்கிறோமோ அதே அளவுக்கு இன்னொரு சைட்லேயும் தைக்கணும். அந்த கிளாத்து நம்ம வெளிப்பக்கம் எவ்வளவு தெரியுதோ அந்த அளவையும் பார்த்துட்டு அந்த அளவுக்கு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி நம்ம இன்னொரு சைட்லேயும் தெரிகிற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ ஷோல்டர் பகுதியிலேருந்து பார்க்கும்போது இது 3.5 இன்ச்சு அளவிலிருந்து இந்த பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இப்போ இன்னொரு சைடில் அது ஹூக் மாட்டியிருக்கிற பகுதி. இப்போ வி பட்டி பக்கம் அந்த வி பட்டி தைச்சிருக்கிறத விட்டுட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். இதில் மேலே இந்த பகுதியில் ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து 3.5 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு இன்னொரு பீஸ் வந்து நம்ம இதில் ஜாயிண்ட் ஆக்கும்போது வெளிப்பக்கம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த இப்போ நம்ம வைக்கிற அடிப்பக்கமாக வைக்கிற பீஸ் வந்து வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அதை அடிப்பக்கம் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம ஹூக் வச்சு தைச்சி முடிக்கணும். இப்போ இதில் ஹூக் இருக்குது பாருங்கள், இதை நம்ம பிரித்து எடுத்துடலாம். மேலே இருக்கிற ஒரு ஹூக்கை மட்டும் பிரித்து எடுக்கலாம். பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ 3.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். அந்த பகுதியிலேருந்து இது கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி அப்படி விட்டு வைங்க. வச்சுட்டு நம்ம இன்னொரு பக்கத்தில் இந்த நெக்கு பகுதியில் அந்த கிளாத் வந்து இந்த பீஸ் வந்து எவ்வளவு அளவு வந்து வெளிப்பக்கம் தெரியுது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு உத்தேசமாக நம்ம பார்த்தாலே போதும், தெரியும் ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இது ஓப்பன் பகுதியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி இந்த கீழே இருக்கிற பீஸ் அப்படியே விட்டு ஜாயிண்ட் ஆக்குறேன். நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்குறேன். ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சுட்டு வெளிப்பக்கம் நமக்கு தெரியுது பாருங்கள், அது அப்படியே அடிப்பக்கம் அப்படி மடித்து ஒரு தையல் அந்த எண்டில் தைச்சி விட்டுருங்க. இந்த பகுதியில் அப்படியே மடித்து ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதியில் ஒரு ஹூக் வச்சு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா சரியாக வந்துடும். இப்போ நம்ம திருப்பி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணி விடுங்க. இப்போ 2 பக்கமும் பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து இப்போ ஒரு மாடல் நெக்காக மாறிடுச்சு பாருங்கள். இப்போது சாதாரணமாக அது ஒரு ரவுண்டு நெக்காக இருந்தது, அதுவும் நமக்கு சரியில்லாமல் லூஸாக இருந்த நெக்கு பகுதி. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பீஸ் தான் நம்ம எடுத்து அதை கிராஸில் தைக்கும்போது இந்த நெக்கும் அழகாக சூப்பராக ஒரு மாடல் நெக்கு நமக்கு தைச்சிருக்குறோம். அதே சமயம் நெக்கையும் சரி பண்ணின திருப்தியும் நமக்கு இருக்கும் பாருங்கள். இது வந்து ஈஸியாக பண்ணுற மெத்தடு தான். நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் உள்ள கட் பீஸ் இருந்தது அப்படின்னா கூட இந்த மாதிரி வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்போ கட் பண்ண மாதிரி அந்த பட்டியிலேருந்து கட் பண்ணி நம்ம இது மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா இது உங்களுக்கு அளவு சரியாக முடியும். இது வந்து இந்த மாதிரி உள்ள ப்ளவுஸ்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.